ராயன் நேற்று தனுஷோட D50th மூவியான ராயன் படம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்ட் விடுவாங்க தெரியுமா? அதுல தனுஷ், காளிதாஸ், சந்தீப் கிஷன்லாம் ஒரு ராவான லுக்ல வந்து பாத்தீங்கன்னா நின்றுட்டு இருப்பாங்க. அந்த ஆப்ரான் எல்லாம் போட்டுட்டு கையில கத்தி ரத்தம்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெறிக்க இருக்கும். ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் வச்சாங்க. அந்த சஸ்பென்ஸே வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் பாக்குறதுக்கு ஒரு ஆர்வத்தை எனக்கு மேக் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். ஆனா படம் பார்த்தது வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன்ல, சொல்றேன். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா தனுஷ், காளிதாஸ், சந்தீப் கிஷன், அப்பர்ணா பாலமுரளி, துஷாரா, செல்வராகவன், பிரகாஷ் ராஜ், S.J. சூர்யா, சரவணன் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா அம்மா இல்லாத காரணத்தினால தனுஷ் அவங்க 2 தம்பி தங்கச்சியை கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு ஃபேமிலியா வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு மார்க்கெட்டை கேப்சர் பண்ற ஆளா ஒரு ஆப்போசிட் கேங்கா வந்து சரவணனும் S.J. சூர்யாவும் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சிட்டில ரவுடிசமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பிரகாஷ் ராஜ் வந்து சுத்திட்டு இருப்பாரு. அந்த ஃபேமிலிக்கு ஒரு கைடா செல்வராகவனும் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாரு. அந்த ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அண்ணன் காரணா தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்து ஃபைட் பண்ணுவாரு. அந்த ரவுடிசம்னால வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு ஏதோ பிரச்சனை வருமா, அந்த பிரச்சனையில இருந்து அவங்க ஃபேமிலியை காப்பாத்துறாரா இல்லைன்றதான் கதையே. நம்ம யூசுவலா எல்லா படத்துலயும் பாக்குற மாதிரி ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் தனுஷை பத்தி பேசவே தேவையில்ல. இந்த படத்துல தனுஷோட கேரக்டரை ஒரே சஸ்பென்ஸாவே காட்டியிருப்பாங்க. என்னமோ கடைசியில ஒரு பெரிய சம்பவம் பண்ண போறான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க்காவே வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் துஷாரோட ஆக்டிங், இந்த படத்துல அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அவார்டு கிடைக்க கூட வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. மத்தபடி சொல்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரோட நடிப்பும் பெருசா இல்ல. S.J. சூர்யா இருக்கும் போது எப்படான்னு சொல்லி கேட்பீங்க. பட் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அவரோட ரியல் நடிப்பு இருக்கு தெரியுமா, அதெல்லாம் ஷோ ஆஃப் பண்ணாம தான் இருந்துச்சு. என்னமோ S.J. சூர்யா நம்ம அவரை வந்து வில்லனா போடுவோம்னு சொல்லிட்டு தான் போட்டு வச்சிருக்காங்க. என்ன சொன்னேன் தப்புன்னு கேஸ வாபஸ் வாங்கிட்டா கெஞ்சி கேட்டேன் சார். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரே சஸ்பென்ஸ் த்ரில்லர்லாம் வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கும். அடுத்த என்ன நடக்க போது இருந்துகிட்டு இருக்கும். அதுவும் அந்த இன்டர்வல் பிளாக் முன்னாடி வர சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா தான் ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அண்ணன் தம்பி 3 பேர் இறங்கி வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் சீன் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் செம்ம ராவா இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் செகண்ட் லீட் வந்து இருக்க போதுன்னு சொல்லிட்டு நம்பி போய் பார்த்தா அது அப்படி இல்லாம அவங்களோட கேரக்டர் ரோலே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க. சும்மா போறவன் சண்டைக்கு வான்னு சொல்லிட்டு ஃபேமிலிக்குள்ள ஒரு ப்ராப்ளத்தை உருவாக்கி கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எவன் பிழைக்கிறானோ அவன் தப்பிச்சுக்கலாம். ஆனா யூஸ்வலா ஒரு கதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவ் இருக்கும். அது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தெரியும் இல்ல செகண்ட் ஹாஃப்ல தெரியும். ஆனா அங்க நடிக்கிறவங்களுக்கு அந்த கதையில இருக்கவங்களுக்கே வந்து பார்த்தா என்ன மோட்டிவ்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா வந்து பார்த்தா S.J. சூர்யா நாம ஏன் தனுஷை போய் நோண்டுறோன்னு அவருக்கே தெரியாது. அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. ஆனா அங்க ட்விஸ்ட்ன்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா சந்தீப் கிஷனும் காளிதாசையும் தனுஷுக்கு ஆப்போசிட்டா வந்து மாத்தி வைப்பாங்க. அதுக்காச்சும் ஒரு ப்ராப்பரான ரீசன் இருக்கும்ல, அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. சரி அதோட விட்டாச்சா, இங்க S.J. சூர்யாவும் தனுஷையும் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணி அமுச்சு விடுவாங்களா? சோ அது அவங்க பாட்டு வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே? அப்படி கிடையாது. ஆனா கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டுக்கு S.J. சூர்யா, சந்தீப் கிஷன், காளிதாஸ், துஷாரா, தனுஷ்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. என்னத்த சொல்ல, ஒரு கொலைன்னு ஒண்ணு நடக்குதுன்னா அதை சுத்தி உடனே வந்து பாத்தீங்கன்னா 50 போலீஸ்காரங்க வந்து வருவாங்க. ஆனா இங்க வரவும் போறவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா குத்தி போட்டுட்டு இருப்பாங்க, கோழியா இருக்கிற மாதிரி அறுத்து போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு 10 போலீஸ்காரங்க கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல நம்ம பார்க்க முடியாது. 2 ரவுடிஸும் அடிச்சுட்டு சாவுங்க, எவன் கடைசியில உயிரிடம் இருக்கணும் அவனை போட்டு தள்ளுற ஒரு கேரக்டரா வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர் பிரகாஷ் ராஜ் வந்து நடிச்சிருக்காரு. அவர் டம்மி ஆக்கி வச்சிருக்காங்க. கூட்டமா சுட்டு போட்டு ஸ்கெட்ச் போட்டு சிங்கத்தை அழிச்சிரும். அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். இந்த செல்வராகவன் இருக்காரு தெரியுமா, அவர் செம்ம கேரக்டர், ரொம்ப நல்லா நடிப்பாரு. நீங்க வில்லனா போட்டீங்களா வச்சுக்கோங்களேன், செம்மையா இருக்கும். ஆனா அவர் எப்படி தெரியுமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு படத்துலயும்? இந்த பீஸ்ட் படம் பார்த்திருப்பீங்க, விஜய் அண்ணாவை பில்டப் பண்ற மாதிரி இருக்கும். அவன் மட்டும் வரட்டும் எல்லாரையும் அரைச்சி ஓட போறான். அதே மாதிரிதான் இங்கே ஒண்ணு இருக்கு, அவன் மட்டும் வரட்டும் தனுஷ் எல்லாரையும் உங்களை காலி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு. ஏன் அவரை வந்து இந்த மாதிரி ஒரு டம்மியா யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஆனா ஆபத்தான மிருகம் ஓநாய். இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா A.R. ரஹ்மான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வாட்டர் பாக்கெட் ஒரு சாங் இருக்கும். அந்த பாட்டை நீங்க கேட்டீங்கன்னா A.R. ரஹ்மான் அந்த பாட்டுக்கெல்லாம் மியூசிக் போட்டான்னு சொல்லிட்டு நம்மளே வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கோம். என்னமோ சந்தோஷ் நானோட ஆவி A.R. ரஹ்மான் உடம்புக்குள்ள போது இந்த பாட்டை போட்டாம இருக்கும். அதான் செகண்ட் ஹாஃப்ல அந்த உசுரே நீதான் சாங்லாம் தெரியுமா, பிஜிஎம்லாம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அவரோட வோக்கல் வந்து அந்த வாய்ஸ் உசுரே நீதான் சொல்லும் போது அவ்வளவு கூஸ் பம்ப்ஸா இருக்கும். ஆனா எந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரோட பிஜிஎம் லாகே இருக்காது. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு அபவ் ஆவரேஜ்னே சொல்லலாம். இது ஒரு A சர்டிபிகேட் படம்னால சில்ட்ரன்ஸும் கொஞ்சம் பார்த்து கொண்டு போங்க. ஏன்னா நிறைய ராவான கொல்ற சீன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. ஒரு வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல படமாக தான் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye from மகேஷ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.